அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டுப்புல வில்லேஜ் ரோட். இப்ப நான் வந்து மும்பைல இருக்கேன். ஆனா சென்னையில வந்து ஹெவியா ரெயின் வந்துட்டு இருக்கு, புயல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் மும்பைல ரொம்பவே சேஃபா இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மும்பைல இருக்கும், காலையில எந்திரிச்சாச்சு, அடுத்து ஒர்க்குக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும். ரொம்ப பசியா இருந்தது. சரி ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடைக்கா பார்த்துக்கிட்டே போனேன். ஸோ ஒரு இடத்துல போகும்போது பயங்கரமா கூட்டம் ஒரு கடையில ரொம்ப அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. சரி டிஃபன் அங்க கிடைக்குது போல இருக்கு, அதுவும் இவ்வளவு கூட்டம் இருக்கே, நம்மளும் போயிடுவோம். அப்புறம் கிடைக்கலன்னா என்ன பண்றது, நமக்கு இங்க மொழியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு நானும் அந்த கடைக்கிட்ட போய் நின்னேன். போயிட்டு நின்னதுக்கு அப்புறமா பார்த்தா கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து காலையில டிஃபன் அப்படின்னால இட்லி வடை சாம்பார் தான் கிடைக்கும். சோ அதை நம்ம சாப்பிட்டு போவோம். இங்கேயும் அப்படிதான் இருக்கும் போல நினைச்சிட்டு அடிச்சு புடிச்சு தள்ளி பார்த்தா இங்க வந்து காலையில சுட சுட பக்கோடா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெருசு பெருசா சமோசாவை போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சுட சுட பிரெட் பஜ் எல்லாம் சுட்டு வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. டிஃபன் எங்கன்னு சொல்லி நான் பார்க்கும்போது டிஃபனே அங்க இல்ல. சரி இதெல்லாம் இருக்கட்டும், என்ன டிஃபன் இருக்குன்னு சொல்லி போய் அவங்க கிட்ட கேட்டா அவர் வந்துட்டு ஒரு பண்ணை எடுத்துட்டு அதுல கிரீன் சட்னி எல்லாம் தடவி அதுக்குள்ள நமக்கு பஜ்ஜை வச்சு கொடுக்குறாங்க. என்ன இது, நான் இதை கேட்கலையே, எனக்கு எதுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை சாப்பிட்டு பாருங்க, இதுதான் வந்து இங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மும்பையோட சிக்னேச்சர் டிஷ்ஷே வந்து இந்த வடா பாவ் தான், இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே நம்மளும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி சாப்பிட்டோம். என்னங்க வெறும் பண்ணை கொடுக்குறீங்க, அதுக்கு சைட் டிஷ் எதுவும் சட்னி சாம்பார் எல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது தயிர்ல டிப் பண்ணக்கூடிய பச்சை மிளகாவை எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து சைட் டிஷ், இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே, நம்ம ஊர்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னலாம் கிடைக்கும், இங்க வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பச்சை மிளகாவை வேற வழி இல்லாம கடிச்சிட்டு அந்த பண்ணையும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருந்தது. ஒரு பக்கம் காரமா இருந்தாலும் அந்த தயிர் கூட சேர்ந்து அந்த காரம் வரும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. இதுக்கு நடுவுல இன்னொன்னு பார்த்தோம்னா அதே பண்ணுக்குள்ள கிரீன் சட்னியை தடவி இவ்வளவு பெரிய சமோசாவை தூக்கி வச்சு கொடுக்குறாங்க. இது என்னன்னு கேட்டா இதுவும் சாப்பிடுங்க, இது ஒரு வகையான டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு பிரெட் பஜ்ஜி வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஊர்ல வந்து பிரெட் பஜ்ஜிக்கு ஒரு சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடுவோம். ஆனா அவங்க அந்த பண்ணுக்குள்ள பிரெட் பஜ்ஜை வச்சு அதுல ஒரு கிரீன் சட்னியை தடவி அதுல மிளகாத்தூள் மசாலா வச்சு ஆனியனை வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி பார்க்கவே இவ்வளவு அடுக்கு இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல வந்து அந்த பர்கர்னு சொல்லுவோம், அங்க வந்து அதை வடாப்பாவுன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து பயங்கர டிஃபரெண்டா இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பக்கோடாவை நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷா வச்சு சாப்பிடுவோம். அந்த பக்கோடாவையும் அவங்க பண்ணுக்குள்ள வச்சு அதையுமே வந்துட்டு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டிஷ்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டோம் முடிச்சுட்டு கடைக்காரர்கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்போம், இதெல்லாம் புதுசா இருக்கு என்னன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லி பேசினா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இதோட பேரு வடாப்பாவு, இதுதாங்க மும்பையில சிக்னேச்சர் டிஷ், இதை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க தமிழ்நாட்டுல வந்து இட்லி வடை சாம்பார் தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா மும்பைல வந்து இந்த வடாப்பாவு தான் பிரேக்ஃபாஸ்ட். சோ யார் வந்தாலுமே வந்து இங்கதான் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க கடையை தேடிதான் அதிகமான கூட்டம் வரும். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பாருங்க எல்லாரும் எப்படி நின்னு கியூல நின்னெல்லாம் வாங்குறாங்க, எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. நாங்களுமே அதிக அளவுல இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில சாப்பிடுறது மட்டும் இல்லங்க, எல்லாருமே வந்து கட்டா பார்சல் எல்லாம் கட்டிட்டு போவாங்க. சோ இது வந்து மும்பைல மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்னேச்சர் டிஷ்னாலே இந்த வடாப்பாவு தான். நீங்களும் ட்ரை பண்ணீங்கல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாரு. உண்மையிலே ஒரு பக்கம் நல்லா தாங்க இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஈவினிங்ல ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம், அங்க வந்து மார்னிங்லயே பிரேக்ஃபாஸ்டா அந்த பண்ணுக்குள்ள அந்த ஆயில் ஐட்டம்ஸ் வச்சு கொடுக்கறது தான் ஒரு ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நானும் வந்து மும்பையிலே நம்ம வந்து செட்டில் ஆயிட்டு இதே மாதிரி ஒரு வடாப்பாவு கடையை போட்டு பிசினஸ் டெவலப் பண்ணி ஒரு பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளால அவ்வளோலாம் வந்து அங்க போய் பண்ணவே முடியாது. நம்ம வந்து ஷூட்டிங் வேலைக்காக நம்ம போய் நம்மளோட வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்க மும்பை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வடாப்பாவை டேஸ்ட் பண்ணுங்க.